ஸோ 45th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சரியான வினாச்சொல் அமைந்த தொடர் எது? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி சரிங்களா. கோயில் நகரம் என்று போற்றப்படுகிறது. ஸோ இது வினாச்சொல்லே கிடையாது இதில். ஸோ வினாச்சொல் பெண்மையின் பண்புகள் எவை? ஸோ இது ஒரு வினா. மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிராடி, இதுவும் வினாச்சொல் கிடையாது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ இதில் வினாச்சொல் அமைந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பி அப்படிங்கிறது தான் சரியா இருக்கு சரிங்களா. ஓகே, அடுத்தது ஏற்கனவே சொன்னதுதான். கட்டி ஆயிற்று, ஆயிற்று போயிற்று போனது, ஆயிற்று போயிற்று போனது. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஸோ எதனுடைய இதெல்லாம் துணை வினைகள் பார்க்கும்போது செயப்பாட்டு வினைக்கான துணை வினைகள் தான் இது சரிங்களா. ஓகே, அடுத்தது தவறான இணையை காண்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எச்சத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு. மெல்ல வந்தான், வந்தான். ஸோ வந்தான் வந்திருக்கு. இதை வச்சுதான் நம்ம எச்சம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். மெல்ல அப்படிங்கிறது குறிப்பு, காலம் வராதனால அது குறிப்பு வினையச்சம். ஸோ எழுதி வந்தான். ஸோ வந்தான் எழுதி வந்தான். ஸோ அது தெரிநிலை வினையச்சம். அழகிய வீடு சரியா, இது பெயரெச்சம். ஸோ முற்றெச்சம் பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறது என்னன்னா நிகழ்கால பெயரெச்சம் சரிங்களா. ஸோ இது தவறானது. அடுத்தது அதே மாதிரி கொஸ்டின் தான். பெயரெச்சம், வினையச்சம், இடைச்சொல், தொழிற்பெயர் என வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, பெயரெச்சம், வினையச்சம். பெயரெச்சம் நல்ல பையன் சொல்லலாமா? கடந்து சென்றான் வினையச்சமா? இடைச்சொல். அடுத்தது கல்வின்னு வந்திருக்கு இடைச்சொல், அப்ப இது வராது. அடுத்தது தொழிற்பெயர். நல்ல, கடந்து, தம்பியும் கல்வி. ஸோ கல் குடல் வி, வி என்ற விகுதி பெற்ற ஒரு தொழிற்பெயர். அப்போ இது நல்ல பையன் பெயரெச்சத்துக்கு வந்துருச்சு. கடந்து சென்றான் அல்லது கடந்து வந்தான் வினையச்சம் வந்திருக்கு. தம்பி என்ற இடைச்சொல் வந்திருக்கு. வி என்ற விகுதி பெற்று ஸோ இங்க கல்வி தொழிற்பெயர் வந்திருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் சி. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேள்வி. பட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பார்க்கலாம். நமக்கு உயிரெழுத்துக்கள் வச்சு நமக்கு அகர வரிசைப்படுத்துதல் கொடுத்திருக்காங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அழகுணர்ச்சி, ஆரம் நீ, இரண்டல்ல, ஈசன், உரைநடை, ஊழி, எழுத்து, ஏழ்கடல், ஐயம், ஒலி வடிவம், ஓலைச்சுவடிகள், ஔகாரம். ஸோ இதுதான் வந்து சரியான அகரவரிசைப்படி அமைந்திருக்கக்கூடிய சொல். 50வது கேள்வி. இதுவும் நமக்கு எச்சம் பேஸ் பண்ணி நடந்து வந்தான் அல்லது நடந்து சென்றான், அப்ப வினையச்சம். பேசிய மாணவன் பெயரெச்சம். எடுத்தனன் உண்டன் முற்றெச்சம். பெரிய கடிதம், பெரிய மலை, ஏதோ ஒன்று சொல்றோம். பெரிய உடை, ஏதோ ஒன்று சொல்றோம். அப்ப பெரிய அப்படிங்கிறது குறிப்பால சொல்லக்கூடியது, குறிப்பு பெயரெச்சம். ஸோ 1 2 3 4. தவறான ஊர் பெயருடைய மறு. இது வந்து எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. மறு சொல்ல எது தவறுன்னு. உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்றோம். ஸோ நமக்கு தெரியும் வழக்கு 2 இருக்கு. ஒன்று தகுதி வழக்கு, இன்னொன்று இயல்பு வழக்கு. ஸோ இயல்பு வழக்கில் தான் என்ன இருக்கு? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு சொல்லுன்னு இருக்கும். மறுங்கிறது ஏற்கனவே இருந்தது, தற்பொழுது மருவி வந்திருக்கும். அதுதான் நம்ம மருவு சொல்லுன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. புதுச்சேரியை நாம புதுவைன்னு சொல்லுவோம், புதுவை. ஸோ இதுதான் அங்கே தவறா இருக்கு. மன்னார்குடிய மண்ணைங்கிறாங்க, திருநின்ற ஊரை தின்னனூருங்கிறாங்க, திருநின்ற ஊரை தின்னனூர்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பி அப்படிங்கிறதான் தவறா இருக்கு சரிங்களா. ஓகே, அடுத்தது இங்கேயும் வலுவற்ற தொடர். கூரை வேய வேண்டும், கூரை வேய்ந்தனர் வரணும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், இதுதான் சரியானது. அடுத்தது பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க.
பாருங்க. ஸோ இந்த பேப்பர் பொறுத்தவரையிலும் ஃபுல்லாகவே நமக்கு இலக்கணமாக இருக்கிறதுனால நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ்க்காக கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. அதை கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஓகேவா? புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். படிப்பு பூ வந்திருக்கு. ஸோ இது என்ன உகரம்? இது குற்றியலகுரத்தில், இது வன்தொடர் குற்றியலகுரம், வல்லினம் மிக வேண்டும். ஓகேங்களா? ஓகே. படிப்பு புத்தக படிப்பு, படிப்பு புத்தக படிப்பு, இரு பெயரட்டு பண்பு தொகை. படிப்பு புத்தக படிப்பு, அங்கே வல்லினமிக வேண்டும். இங்க வன்தொடர் குற்றியலகத்தில் வல்லினமிக வேண்டும். பட்டறிவை இரண்டாம் வேற்றுமை விரி வரக்கூடிய இடத்துல வல்லினமிக வேண்டும். அதே மாதிரி எகைன் வன்தொடர் குற்றியலகரம் வந்திருக்கு. குசுறுதுக்கு முன்னாடி இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு, இரு வந்துச்சுன்னா அது வன்தொடர், அங்கே வல்லினமிக வேண்டும். ஸோ அதற்கான விடை பி. ஓகேங்களா? அன்பளிப்பு இதெல்லாம் வந்து சாகித்ய அகாடமி விருதில் கேட்டிருக்காங்க. 1970 கு அழகிரிசாமிக்கு அன்பளிப்புக்கு சாகித்ய அகாடமி. சூடியப்பூ இதெல்லாம் சிறுகதைகள் இல்லையா? சூடியப்பூ சூடரக்க நாஞ்சில் நாடன் 2010 சாகித்ய அகாடமி. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் 1996 சாகித்ய அகாடமி. மின்சார பூ அப்படிங்கிறது மேலாண்மை பொன்னுச்சாமி. ஸோ இதுக்கு எப்போ அப்படின்னா 2008 சாகித்ய அகாடமி. இந்த வண்ணதாசனுடைய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி இருந்துச்சுன்னா ஒரு சிறு இசை. எப்போ அப்படின்னா 2016 சாகித்ய அகாடமி இதுக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். சந்திப்பிழை ஏற்றது கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல இந்த அகரவரிசை சந்திப்பிழையில தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்க, கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் சந்திப்பிழை வரணும்? முதல்ல சந்திப்பிழை தெரியும் இல்லையா உங்களுக்கு? வேணா ஒரு டைம் சொல்லிடலாம் சந்திப்பிழை உற்றுப்பிழைய. வல்லின மிகுதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் சந்திப்பிழை உற்றுப்பிழை. வல்லின மிகுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலைமொழியில ஒரு சொல்லும் வருமொழியில இன்னொரு சொல்லும் இருக்கிறப்ப இந்த வருமொழியுடைய முதல் எழுத்து கா, சா, தா, பா இந்த வர்க்கத்துல வந்துச்சு அப்படின்னா இதற்கு இணையாக இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ இங்க வரும். சரிங்களா? இதுதான் வல்லின மிகுதல் நம்ம சொல்றோம். இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரும், ஏன் வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6? ஏங்க காசா தாப்பா மட்டும் சொல்லியிருக்கீங்க, இந்த டாவையும் இந்த ராவையும் சொல்லலன்னு ஒரு டவுட் எல்லாரும் கேட்கலாம். இந்த டா எங்க போச்சு, ரா எங்க போச்சு? ஸோ தமிழுடைய சொல்லுடைய முதலில் வருவதற்கு தகுதியற்ற எழுத்துக்கள் இது ரெண்டுமே. இப்படி ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா தமிழ் சொல்லே கிடையாது. ஒரு மொழி ஒரு சொல் வந்து இந்த தமிழ்ல டாவிலையோ ராவிலையோ ஆரம்பிக்காது. அப்ப டமாரம் சொல்றாங்களே, அப்போ அது தமிழ் சொல் கிடையாதா? எஸ், கிடையாது. காவல ஆரம்பிக்கும், சாவல ஆரம்பிச்சுக்கும், தா பா இது 4 தான் தமிழ் சொல் ஆரம்பிக்கும். இந்த டாவும் ராவும் கிடையாதுங்கிறதுனால நம்ம இந்த 4 மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதற்கு இணையாக இது எங்க வரணும்? வருமொழியில வரணும். அப்போ வரும்பொழுது இங்க இந்த எழுத்துங்க மிகும், வல்லுற்று மிகும். அது மிகுதலுக்கு நிறைய கண்டிஷன் இருக்கு. என்னென்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எங்க வல்லெழுத்து மிகும்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லெழுத்து மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் வல்லின மிகும். ஓகேங்களா? அந்த, இந்த, எந்த இதன் பின் வல்லின மிகும். எண்ணு பெயர்கள்ல 8, 10 இதன் பின் வல்லின மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லின மிகும். 2 எழுத்து நிலைமொழியில குறில் எழுத்தும்
இரண்டாவது எழுத்து ஆகார எழுத்தா இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்தது உவமையில வல்லினம் மிகும், சில உருவகத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும். இரண்டாவது வேற்றுமை விரியில வல்லினம் மிகும், நாலாவது வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். ஸோ இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் புத்தகத்தில் இருக்கும். ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் சந்திப்பிழை வருது வரலங்கிறது தெரியும். ஓகேங்களா? சரி. இப்போ இங்க வே வந்திருக்கு. ஸோ அதனால இங்க வல்லுற்றுக்கு கணக்கே கிடையாது, இது விட்டுருங்க. இப்ப கா வந்திருக்கு, அப்ப முன்னாடி வல்லினம் மிகுமான்னு கேட்டா வெள்ளத்தில் கரைந்து மிகாது. கரைந்து போன இங்க இப்ப மிகுமான்னு கேட்டோம்னா இது குற்றியலகுரம். இது என்ன குற்றியலகுரம்னா மென்தொடர் குற்றியலகுரம். ஸோ அங்க வல்லினம் மிக கூடாது. மொழிகளுக்கு இடையில் நீந்தி, நீந்தி அப்படின்னா வினையச்சம். வினையச்சத்தில் அகரையீற்று எகரையீற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். உகரையீற்றா இருக்கும் போது வன்தொடர் குற்றியலகுரமாக இருந்தால் வல்லினம் மிகும். தன்னை நிலை நிறுத்தி கொண்டுள்ளது, நிறுத்தி, இதுவும் நமக்கு என்ன வினையச்சம், இகரையீற்று வினையச்சம், அங்கே வல்லினம் மிகும். சரியா? சோ இதற்கான ஆன்சர் டி. அடுத்தது வழக்கு வகை, அதற்கான எடுத்துக்காட்டு. ஸோ வழக்கில் தான் தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு சொல்லியிருந்தோம். தகுதி வழக்கில் தான் நமக்கு இடக்கடக்கள், இடத்திற்கு ஏற்றாற்போல் அடக்கி பேசுவது, மங்களம் அண்ட் குழு குறி 3 இருக்கு. ஸோ பாருங்க, இலக்கண போலிங்கிறது புறநகர், மறு சொல் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் கோவையா மருவி இருக்கு. இடக்கரடக்கல் அப்படிங்கிறது கால் கழுவி வந்தேன். மங்கள வாழ்த்து அப்படிங்கிறது இறைவனடி சேர்ந்தார், செத்தார் என்று சொல்லாமல் இறைவனடி சேர்ந்தார். குழு குறிங்கிறது பொன்னை பரி என்று சொல்வது, ஆடையை காரை என்று சொல்வது. சரிங்களா? இதெல்லாம் இதற்கான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4-1-5 4-1-5 4-1-5-2-3 இலக்கண போலி புறநகர் 4. ஸோ ஆன்சர் கீழே இருக்கு. சரிங்களா? அதுக்கான விடை டி. ரொம்ப ஈஸியான கேள்வி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லியது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்னன்னா ஜனப்பிரளயம் அப்படிங்கிறது. ஜனப்பிரளயம்னா மக்கள் வெள்ளம் அப்படின்னு பொருள். சரிங்களா? இதுக்கான விடை சி. கலை சொற்கள்ல நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. கலை சொற்கள்ல எது வந்து நமக்கு வரும், சரியான இணை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பார்க்கலாமா எது சரியா இருக்குன்னு. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள ஷாப்பிங், இணையதள வணிகம். இப்ப மின்னணு வணிகம்னா என்னன்னா இ காமர்ஸ். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரை ஓலை. ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னா ஸோ டி தான் சரியா இருக்கு. திரும்பவும் சந்திப்பிழை, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஸோ நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். சின்னம் பாரம்பரிய சின்னம். இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிக வேண்டும். இரு பெயரிட்டு தொகையா இருந்துச்சுன்னா வல்லினம் மிகணும், அதனால மிகுந்திருக்கு. இரண்டாம் வேற்றுமை விரி வந்துச்சுன்னா, அதாவது ஐ என்ற வார்த்தை வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் மிக வேண்டும். ஸோ அதன்படி ஆன்சர் இதற்கு டி. எனது போராட்டம் ஆப்போசி இது. வேத விளக்கம் வீரமாமுனிவருடைய நூல். இந்தியாவுடைய தேசிய பங்கு வீதம் அம்பேத்கர் எழுதினது. பள்ளிப்பறவைகள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பள்ளிப்பறவைகள் நூறாசிரியம் மகபுகுவஞ்சி என்சுவை என்பது ஐயை கனிச்சாறு கொய்யாக்கனி போன்ற பல்வேறு நூல்கள், இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. தமிழுக்கு கருவூலமாய் இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்பது இருக்கிறது. அன்னை மொழி அழகார்ந்த செந்தமிழ் என்ற பாடலை ஏற்றினவர் இவர். சரிங்களா? வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா அப்படிங்கிற ஆண் தெய்வத்தை அழைத்து கோட்டம்மா, அம்மான்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்,
பெண் தெய்வம் தானே. ஆனா கோட் அம்மா அப்படிங்கிறது ஆண் தெய்வம். சரிங்களா? அப்போ இங்க ஆண் அப்படிங்கிறது பெண்ணாக எடுத்திருக்கப்பட்டிருக்கு, அம்மா என்பது ஆண் தெய்வமா இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்குன்னா பால்ல ஆண் பால் பெண் பால் மாற்றி இருக்கு. அதனால பால் வழுவமைதி. வழுவமைதினா என்ன? இலக்கண முறைப்படி இல்லை என்றாலும் இலக்கண ஆசிரியர்களால் அது இலக்கண முறை போல ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதனால கோட் அம்மா, அம்மா என்ற பெண் பாலை நம்ம ஆண் தெய்வமாக இங்க எடுத்துக்கிறோம். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனைங்கிறது என்ன? பூனை என்பது ஒரு அக்ரிணை. சரிங்களா? ஒரு அக்ரிணை விலங்கு. அப்ப பூனையார், ஆர் என்பது ஒரு உயர்திணைக்கு சொல்லக்கூடிய ஒரு விகுதி. அப்ப பூனையார் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன ஆகுது அப்படின்னா திணை அக்ரிணை, ஒரு அக்ரிணையை உயர்திணையா சொல்றதுனால இது திணை வழுவமைதி. இதற்கான விடை சி. இதுவும் அடுத்த கேள்வி பாருங்க, இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. புளியங்கன்று, புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று, புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று. இதுதான் சரியான பிரிதல். ஓகேங்களா? கூட்டப்பெயர்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது கூட்டப்பெயர்கள்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை சொல்றோமா, அது போல ஆர் நிறை அப்படின்னு சொல்றோமா, கல்ல குவியல் சொல்றோமா, பழம் கொலை கொலையா முந்திரிக்கா பழம் குலைன்னு சொல்றோமா, புல் கட்டுன்னு சொல்றோமா. இது மாதிரி அப்போ கல்ல நிறைய இருந்துச்சுன்னா அதை குவியலுங்கிறோம், கற்குவியல். பழம் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொலை. புல் நிறைய இருந்துச்சுன்னா அதை கட்டு. ஆடு மந்தை. அதற்கான விடை ஏ. சரிங்களா? உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இதுல அடிமோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோனை அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு வகையா இருக்கு. மோனை அப்படிங்கிறது ரெண்டு வகை. பேசிக்கா ரெண்டு வகை. அதை நம்ம ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு சீர்மோனை, ரெண்டாவது அடிமோனை. நம்ம எப்படி நம்ம செயல்களை ஏற்றுவோம்? இதுதான் அடி, இதுதான் அடி. லைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் நம்ம அடி அப்படின்னு சொல்றோம். இது ஒரு அடி, ரெண்டு அடி, மூணு அடி, நாலு அடி. சரிங்களா? சரி. இப்போ ஒவ்வொரு வார்த்தை எழுதுறோம் இல்லையா, ஒரு அடிக்கு 4 சீர்கள். இது ஒரு சீரு, இது ஒரு சீரு, இது ஒன்னு, இது ஒன்னு. சரிங்களா? சரி. இப்போ இது முதல் அடி, இது இரண்டாவது அடி, இது மூன்றாவது அடி, இது நாலாவது அடி. முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை. இப்போ இதுலயே இங்கேயும் ஒன்றி வந்திருக்கு, இதுவும் ஒன்றி வந்திருக்கு, இல்ல இதுல 2 வந்திருக்கு, மூணாவது வந்திருக்கு, நாலாவது வரல. சரியா? அப்போ இல்ல 1 3 மட்டும் வந்திருக்கு, இல்ல 1 4 மட்டும் வந்திருக்கு, இல்ல 1 2 4 வந்திருக்கு. இதை தான் எப்படி நம்ம பண்ணலாம், பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீர்மோனை அப்படிங்கிறது 1 2 இருந்துச்சுன்னா அது இணை. இப்போ ஒன்று எழுதுறேன் பாருங்க. எக்ஸாம்பிள், செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். அப்புறம் அங்க அச்செல்வம் வந்துடும். ஓகேங்களா? சரி. அன்பிற்கும் உண்டோ, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், புன்கணீர் பூசல் தரும் இருக்குதுன்னு வைங்க. இது ஒண்ணு. ஓகே. துப்பார்க்கு
துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு, துப்பாய, தூவுமலை. நான் இப்போ 4 சீர்கள் மட்டும் எழுதியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ இதுல பார்க்கலாம். இதை வச்சு நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 1 2. இப்போ இதை விட்டுருங்க, இதுல இதை பார்க்கலாம் பாருங்க. சரி, இப்போ இங்கேயும் சே, இங்கேயும் சே, இங்கேயும் சே. அப்போ 1 2 3. அப்போ இது சீர்ல 1 2 3 மற்றும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ரெண்டாவது பாருங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். இங்க ஆ வந்திருக்கு, இங்க ஆ வந்திருக்கு. சரிங்களா? அப்போ 1 ரெண்டாவது வரல, 3 வந்திருக்கு. இப்ப துப்பார்க்கல 1 2 3 4. இப்போ 1 2 3 4 வந்திருக்கு. இப்படி நம்ம பார்க்கறப்ப எல்லா இடத்துல எப்படி இருக்குதுன்னா 1 2 அப்படி வந்துச்சுன்னா இணை. ரெண்டாவது 1 2 3 மட்டும் வந்துச்சுன்னா அது கூளை. 1 2 3 4 வந்துச்சுன்னா அது முற்று. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றுல வரும். 4 1 3 வந்துச்சுன்னா பொழிப்பு. 1 4 வந்துச்சுன்னா ஒரு. 6 1 3 4 வந்துச்சுன்னா அது மேல் கதுவாய். 1 2 4 வந்துச்சுன்னா கீழ் கதுவாய். சரிங்களா? இப்படிதான் சீர்மோனைய நம்ம வந்து ஃபர்தரா இப்படி கிளாஸிஃபை பண்றோம். சரிங்களா? இதுல அடிமோனை அப்படின்னா இப்போ செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், திரும்ப செல்வத்துள் எல்லாம் தலைன்னு வரும். இப்படி வருதா? அப்ப இங்க பாருங்க, இங்கேயும் செல்வம் வந்திருக்கு, இங்கேயும் செல்வம் வந்திருக்கு. அப்ப அடியில வந்திருக்கு, முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. இதுதான் அடிமோனை. புரியுதுங்களா? ஓகேங்களா? சரி, இதுதான் கான்செப்ட். எப்படி வந்து ஒரு மோனை வந்து சீர் வயசா எப்படி, அடி வயசா எப்படி எழுதுறது அப்படிங்கிறத கிளியரா பார்த்தாச்சு. இதே போலதான் எதுகைக்கு வரும். இறுதி எழுத்து அதனோட ஓசை அது வந்து ஒன்றி வந்துருச்சுன்னா அது இயைபுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. இங்க பாருங்க, உடலின் உறுதி உடையவர், உலகில் இன்பம் உடையவர். இதுல அடிமோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடிமோனை அப்படின்னா இந்த லைன்ல இந்த லைன்ல பார்க்கணும். இங்க ஊ வந்திருக்கு, இங்க ஊ வந்திருக்கு. ஸோ இதுதான் ஊ, உடலின் உலகில், உடலின் உலகில். இதுதான் இதற்கான விடை என்பது. சரியானவற்றை கண்டறிக. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் எது? போனால் அப்படின்னா அதை வேர்ச்சொல் போ, அதாவது கட்டளை பொருளா இருக்கும். அது மேலும், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா பகாப்பதமா இருக்கணும். வேர்ச்சொல் எப்படி இருக்கும்னா பகாப்பதமா இருக்கணும். இதை மேலும் பிரிக்க முடியாத வகையில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ அடிப்படையான ஒரு கட்டளை பொருளை உணர்த்தக்கூடிய வகையில ஒரு வினையாக அமையக்கூடியதை வேர்ச்சொல் சொல்ற வகையில இந்த வினை முற்றுக்கான வேர்ச்சொல் அப்படிங்கிறது போனாலுங்கிறது போ, கேட்டார் அப்படிங்கிறது கேள், பயின்றால்னா பயில், வருகன்னா வா அப்படிங்கிறதும், வாழிய என்பதற்கு வாழ் அப்படிங்கிறதும் இதற்கான வினைமுற்றுக்கான வேர்ச்சொல். இதில் அனைத்து இணைகளும் பாருங்க சரியா தான் இருக்கு. வேர்ச்சொல் கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியரா பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிழையை திருத்தி இங்க எது சரியாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுல எழுதப்படாதது எதுன்னு கேட்கிறாங்க. சரியா எழுதப்படாதது மேகங்கள் அப்படிங்கிறது பன்மை, கல் என்ற பன்மை விகுதிகளை பெற்று மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. சரி. கோவலன் சிலம்பு விற்க போனான். சரி. பசு கன்றை ஈன்றது. சரி. அப்படியே பசுக்கள் வந்துருச்சுன்னா ஈன்றன அப்படின்னு வந்திருக்கணும். ஈன்றது. அரசர்கள் நல்லாட்சி செய்தனர்.
அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அங்க நல்ல அரசர்கள் பன்மையில வந்திருக்கிறதுனால செய்தனர் தான் வரணும். செய்தார் அப்படிங்கிறதுக்கு ஒருமையில வந்திருக்கணும், அப்பதான் செய்தார்னு வந்திருக்கணும். அரசர் இருந்துச்சுன்னா செய்தார் கரெக்ட், அரசர்கள் அப்படிங்கிறதுனால செய்தனர் தான் கரெக்ட் வந்திருக்கணும். அதனால இதுதான் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லும் பொருளும் ஈஸி. தார்னா மாலை, முனிவுனா சினம், உவகைனா மகிழ்ச்சி, தமர்னா உறவினர். ஓகேங்களா? பாருங்க 2 4 1 3 2 4 1 3 ஆன்சர் பாம்பே. இது வந்து முறையான சொற்றொடர். இப்ப நம்ம இலக்கணம் பார்த்துருக்கிறதுனால அதுக்கான பொருள் விளக்கம்லாம் பார்க்காம சரியா எது அமைஞ்சிருக்கு, மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ அப்படின்னு சொல்லி ராமனை பத்தி கம்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய வரிகள் வந்து கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான வார்த்தை. இயற்கையின் மீது அன்பு உள்ளவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த விடைக்கேற்ற வினா எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ இயற்கையின் மீது அன்பு உள்ளவங்களால தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரியா? அப்ப இயற்கையின் மீது அன்பு வைப்பவர்கள் யார்? பொருந்துமா? பொருந்தாது. இயற்கையின் மீது அன்பு வைத்து வாழ்பவர்களால் பயன் என்ன? யாரால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது? இயற்கையின் மீது அன்பு உள்ளவர்களால் தான் இந்த உலகம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ், சமவெளி அப்படின்னா பிளைன், பள்ளத்தாக்குன்னா வேலி, மலைமுகடுனா ரிட்ஜ். ஸோ பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ நமக்கு தமிழ் சொல்லிருந்து ஆங்கில சொல்லுக்கான கேள்வி. ஸோ பாருங்க 2 4 1 3 2 4 1 3. அடுத்தது விடை பத்தின ஒரு கேள்வி. ஸோ இந்த விடை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு விடை எத்தனை இருக்குன்னா 8 வகையான விடைகள் இருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், விடையும் 8, தொடையும் 8, பொருள்கோளும் 8 அப்படின்னு சொல்லி. விடைகள் பொறுத்தவரை நமக்கு சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடைன்னு சொல்லி விடைகள் நமக்கு 8 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து வெளிப்படை விடைன்னு சொல்லுவோம். இதை வந்து வெளிப்படை விடை. சரிங்களா? சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறக்கூடிய விடையை நம்ம சுட்டு விடை. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சிடும். கடைத்தரு எங்க இருக்கு? தோ அந்த பக்கம் இருக்கு. கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட், அகைன் டேக் ரைட். அப்புறம் there is a third stopping அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கடைத்தரு எங்க இருக்குது? இந்த பக்கத்தில் இருக்கு, அந்த பக்கத்தில் இருக்கு, அந்த பக்கம் போனா இருக்குன்னு சொல்லி நம்ம we are indicating the answer. ஸோ அதனால சுட்டி கூறும் விடையை நாம் சுட்டு விடை என்று சொல்றோம். சரிங்களா? மறை விடை மறுத்து சொல்றது. வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் அக்காவோ தம்பியோ சொல்லுவாங்க இல்லையா, டே கடைக்கு போயிட்டு வரையாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு நான்லாம் போக மாட்டேன், எனக்குலாம் வேலை இருக்கு. நான் போக மாட்டேன், நீ சொல்ற வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மறுத்து கூறுறது. அதே மாதிரி நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு வையன், தம்பி இந்த கடைக்கு போயிட்டு வரையாடா, சரிக்கா நான் போயிட்டு வந்துடுறேங்க. அப்போ கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா நமக்கு சாதகமாகிற மாதிரி, இல்லைன்னா போனா நமக்கு 2 ரூபாய் லஞ்சம் கிடைக்கும். ஸோ அதன் காரணத்தினால நம்ம போகும் இல்லையா? ஸோ போவாயா அப்படின்னா போவேன் என்று உடன்பட்டு கூறினால் அது உடன்பாட்டு கூறக்கூடிய விடையாக நேர் விடை இருக்கிறது. ஏவல். ஸோ இதுதான் நமக்கு போறையா போறேன்னு கேட்டா நான் போறேன் போறேன்னு சொன்னா பரவாயில்ல, ஏன் நீ போக வேண்டியதானே? ஏன் நீ மட்டும் போக மாட்டேன், என்ன மட்டும் போக சொல்லுவ? சோ இது செய்வாயா என்று கேட்பதற்கு நீயே செய் என்று விடையளித்தால் அது ஏவல் விடை. வினா எதிர் வினாவிதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு வினாக்கு இன்னொரு வினா. என் கூட ஊருக்கு வருவாயான்னு கேட்டா வராம இருப்பேனா, வருவாயான்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். வராம இருப்பேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? வருவேன். அப்ப வராம இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சோ அது வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? சோ அது வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் உருவது கூறல். சோ உற்றதுன்னா ஆல்ரெடி இட் ஹஸ் ஹேப்பன், நடந்துருச்சு.